கழுத்து விட்டுருவேன். நான் விட மாட்டேன். எனக்கு கத்திரிக்கோல் பக்கத்துல கொண்டு வராத. இப்படி காலை தூக்கிட்டு உள்ள என்னடா பண்றீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேனே. ஆனா காத்து மோதுக்கு நேரம் அடிக்குது. எனக்கு பிடிக்கல. அங்க கொண்டு வாங்க ப்ளீஸ். வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் மர்ஃபி. இவங்க வந்து ஒரு ஷிட்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து சாத்தூர்லேருந்து சிவகாசிக்கு வந்திருக்காங்க இவங்களை க்ரூம் பண்ணுறதுக்காக. அட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கா இருக்கும், நீங்கள் வந்து ஜீரோ கட் பண்ணியிருக்கேன்னு முதல் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து ஷார்ட் கட் பண்ணுறேன், ஜீரோ கட் வேண்டாம், கொஞ்சம் ஃபர் வச்ச மாதிரியே பண்ணுறேன், நீட்டாக இருக்கும், உங்கள் டாகை வந்து உங்கள் பப்பியை வந்து ஒரு 2 monthsக்கு வந்து ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கட், பப்பி கட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் உங்களால் ஈஸி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபர்ரும் இருக்கும் உடம்புல, அதே சமயம் வந்து சிக்கு சேராது, அதிகமாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான், இந்த பார்த்தீங்களா இந்த பேக் சைடு தான் கொஞ்சம் ஹெவி நாட்ஸ் இருந்தது, அப்புறம் கழுத்தில் கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. ஆனால் இதுவும் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது, நீங்கள் பார்த்தா தெரியும் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிருச்சு. சில நேரங்களில் வந்து ரொம்ப ஹெவி நாட்ஸ் அதை தோலோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாட்ஸ்னால் தான் நம்ம ஜீரோ கட் பண்ணணும். இந்த மாதிரி நாட்ஸுக்கு நம்ம ஜீரோ கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒரு தலையில் வந்து ஒரு கொண்டை போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்றபடி நம்ம வந்து முன்னாடி பின்னாடி நல்லா அந்த ஹெட்டில் வந்து நல்லா கோம் பண்ணி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் கட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபேஸ் சிசருக்கு விடவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக போச்சு மர்ஃபியோட. அதுக்கப்புறம் இறுக்கி பிடிச்சி கழுத்தோடு சேர்த்து ஒரு அமுக்குனேன் பாருங்க, அப்படியே அடங்கிட்டாரு. ஆனால் அப்போ கூட கொஞ்சம் திமிரிக்கிட்டு தான் இருந்தார். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ஃபேஸு கண்ணை ஒட்டி வந்து நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கண்ணீராக வடிஞ்சு, ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் கட்டி சேர்ந்துருந்தது. அதை நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காலை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிச்சு, சைசிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பேக் சைடு அந்த யூரினரி போர்ஷன், அப்புறம் ஆனல் போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து இன்னர் தைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்தாச்சு. சானிட்டரி போர்ஷன் எல்லோரும் ஃபேரை ரிமூவ் பண்ணிட்டு குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒரு சொட்டு தலையில் தண்ணி போடக்கூடாது, உடனே உடம்பு ஃபுல்லாக உழுப்பி எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம். அதே மாதிரி ஷாம்பு போட்டாலும் சரி, இந்த பாருங்க இப்படி பண்ணால் அப்புறம் எப்படி ஷாம்பு உடம்புல ஊட்டும், அதனால் 2வது தடவை ஊற்ற வேண்டியதாகி போச்சு. ஊற்றின உடனே தலையில் ஊற்றாமல் உடம்பு ஃபுல்லாக ஊற்றிட்டு தலையில் லாஸ்ட்டாக கைட்டை எடுத்து அப்படியே தடை விட்டு அப்படியே இது பண்ணியாச்சு. நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா தோட்ட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும் உடம்புல வந்து ஃபர் நல்லாவே இருக்கும். இது வந்து ஷார்ட் கட் இல்லைன்னா நம்ம வந்து பப்பி கட்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா கொண்டை போட்டு விட்டு சாரை வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.